காமராஜரை பற்றி ஆர். கிருஷ்ணன். ஒருமுறை காமராஜரின் தங்கை அவரது குழந்தைகளுடன் திருமலைப்பிள்ளை சாலையில் உள்ள வீட்டிற்கு வந்தார். விருதுநகரிலிருந்து அண்ணனை பார்க்க வேண்டும் எனும் ஆவலில் வந்தவரை அவ்வளவு ஆர்வத்துடன் வரவேற்கவில்லை காமராஜர். அந்த பிள்ளைகளிடம் மட்டும் பேருக்கு ஏதோ 2 வார்த்தை பேசிவிட்டு தனது அறைக்கு போய்விட்டார். அன்று காலையில் வந்தவர்கள் மதியம் ஒருவேளை தலைவரின் வீட்டில் சாப்பிட்டு இருப்பார்கள். மாலையில் குழந்தைகள் வீட்டுக்கும் தெருவுக்குமாக விளையாடி கொண்டிருந்தனர். மதிய உணவுக்கு பிறகு ஓய்வெடுத்து கொண்டு கீழே இறங்கி வந்த தலைவர் தங்கையை பார்த்து, ஊருக்கு எப்ப போறேன்னு என்று கேட்டுவிட்டார். இந்த கேள்வியினால் அவமானம் அடைந்த அவரது தங்கை தான் கொண்டு வந்த மூட்டை முடிச்சுகளோடு குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார். தலைவர் கொடுத்திருந்த வேலையின் பேரில் வெளியே போயிருந்த நான் வீட்டுக்கு வந்தபோது அவரது தங்கை கோபித்து கொண்டு போய்விட்டார் எனும் செய்தியை அறிந்தேன். அவர்கள் எங்கே போய்விட்டனர் எனும் கேள்வியோடு நான் வெளியில் வந்து வீதியை பார்த்தேன். அவர்கள் அனைவரும் பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்தனர். நான் போய், என்னம்மா எங்கே கிளம்பிட்டீங்க என்று கேட்டேன். அந்த அம்மாள் பொருந்தி தள்ளிவிட்டார். உங்க தலைவர் இருக்கார்ல, தலைவர் பெரிய இவரு, கொஞ்சம் கூட நாகரிகம் தெரியலையே. எம்புட்டு தூரத்திலிருந்து ஒரு பொண்ணு பாசத்தோட புறப்பட்டு வந்திருக்கா. வந்தவகிட்ட வாயார 4 நல்ல வார்த்தை பேசினா ஆகாதா? அப்பவே எங்க ஆத்தா சொல்லிச்சு, அவன் உன்னை வச்சு ஆதரிக்க மாட்டான்னு சொல்லிச்சு. எப்போ ஊருக்கு போறேன்னு கேட்குறாரே என்று மனம் உடைந்து பேசினார். சரி பரவாயில்லம்மா விடுங்க, அவருக்கு குடும்பம் குழந்தை குட்டியெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் நாகரிகமா அவருக்கு பேச வராது. நீங்க வீட்டுக்கு வாங்கம்மா என்று சமாதானம் கூறி அவர்களை மீண்டும் தலைவரின் இல்லத்திற்கே அழைத்து வந்தேன். அவர்களை கீழே இருக்க வைத்துவிட்டு தலைவரிடம் போனேன். என்னங்கய்யா நீங்க இப்படி பேசி புட்டீங்க, உங்க தங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்களையெல்லாம் நான் எல்லா இடத்துக்கும் அழைச்சிக்கிட்டு போய் காட்டுகிறேன் என்றேன். போடா எதையாவது பண்ணி தொலைடான்னே என்று விரட்டினார் தலைவர். அவர் அப்படி பேசினாலே அனுமதி கொடுத்து விட்டார் என்ற அர்த்தம். மறுநாள் முழுக்க அவர்களை சென்னையின் முக்கியமான பகுதிகளுக்கு எல்லாம் அழைத்து கொண்டு போனேன். நாள் தலைவரே என்னை கூப்பிட்டார். டேய் கிருஷ்ணா, ஊரை சுத்தி காட்டுனது போதும்னே, அவர்களை கொண்டு போய் ரயிலேற்றி விட்டுட்டு வான்னே என்று விரட்டினார். அவர் தனது பொது வாழ்வில் சொந்த உறவினர்கள் அல்லது நெருக்கமானவர்களுக்கு முன்னுரிமை வழங்குவதை தவிர்த்து பொது நலனுக்கே முக்கியத்துவம் அளித்தார். காமராஜர் முதல்வராக இருந்த காலத்தில் அவரது தங்கை சில பொருளாதார உதவிகளுக்காக அவரிடம் வந்தார். ஆனால் காமராஜர், நான் முதல்வராக இருக்கிறேன்னே, உனக்கு அண்ணனாக இல்லைன்னே, நான் மக்களுக்காக இருக்கிறேன்னே கூறி அவரது கோரிக்கையை நிராகரித்தார். காமராஜர் உறவுகளை விலக்கி பொது நலனுக்காக மட்டுமே செயல்படுவதை தனது வாழ்நிலையில் நிரூபித்தார். ஆம், காமராஜர் அரசியல் அதிகாரத்தை ஒருபோதும் தனிப்பட்ட நலனுக்காக பயன்படுத்தவில்லை.